நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ என் அன்னையின் திருவடியை வணங்கி பேரருள் புரியும் என் அன்னையின் மாதமாகிய கருணை கடலாகிய இருக்கின்ற கற்க கடக மாதம். இந்த மாதம் கற்க கடக மாதம் என்பது ஆடி மாதம். ஆடி மாதம் என்பது ஆதியும் அந்தமும் இல்லாத மாதம். ஆடி மாதம் என்பது அற்புதமாத மாதம். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கருவுக்கும் கருவாக விளங்கக்கூடிய ஜோதிடத்துறையில் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய கரு. அதனால தான் அது கருணையில் கற்க கடக மாதமாக நம் முன்னோர்கள் வைத்திருக்காங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி முதலில் பார்ப்போம். அடுத்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பும், ஆடி மாதத்தினுடைய வணங்குவதனுடைய சிறப்பும், அம்பிகையினுடைய அருளும் அதை பற்றி பிறகு உங்களுக்கு தெளிவாக பதிவு செய்ய வருகின்றேன். இப்போது மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் பிழைத்தமிழ் நிர்வாகத்திற்கும் ஏனைய எல்லோருடைய சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு வணங்கி என் பிராட்டியை வணங்கி இந்த ஆடி மாதத்துடைய பலனை பற்றி இப்போது நம்மோதும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து நாம் காண இருப்பது பூர்வ புண்ணியாதிபதி. ஒரு குடும்பத்திற்கு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயப்படுத்தக்கூடியது. காலத்தின் கட்டாயத்தில் நம்ம என்னென்னலாம் செய்கிறோம் என்பதை கண்ணாடி போல பிரதிபலிக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. அதனால தான் முன்னோர்களுங்க காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக வச்சுருக்காங்க. அப்போ 5ங்கிறது என்ன? 5ங்கிறத விட முக்கியமான பங்கு எதுவும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக அந்த பூர்வ ஜென்மத்தை தெரியப்படுத்த வேண்டியது, அறியப்படுத்த வேண்டியது. குலதெய்வத்தை நம்மளுடைய வம்ச விருத்திக்கு தெரியப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, ஆவணியில் அந்த நவகிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது, நவகிரகங்களில் முதலாவது இருக்கக்கூடியது சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் எப்படி லக்கணம், என்ன லக்கணங்கிறது மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக உங்களை அப்படியே நகர்த்தி கொண்டு போய்விட்டுரும். உங்கள் தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கங்க. அரசியல் சம்மந்தப்பட்டதும் சரி, அரசு இதழ் சம்மந்தப்பட்டதும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்டதும் சரி, குரு சம்மந்தப்பட்ட வழிபாடும் சரி, இந்த சபதி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த சபதி செய்யப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, மரங்கள் சம்மந்தப்பட்டது, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஹை சொசைட்டா, எல்லாமே ஹை சொசைட்டி. லக்னாதன் சித்திரை மாதம் நீங்கள் பிறந்திருக்கு, சித்திரை மாதம் பிறக்கிறவங்க பாருங்கள் செல்வ சீமானாக இருப்பாங்க. கஷ்டம்தான், ஆனால் செல்வ சீமானாக இருப்பாங்க. எதிர்காலத்தில் பாருங்கள் நல்லா வழிகாட்டியாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் திறம்பட ஆட்சி செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அதனால தான் அரசாட்சிக்கு உரிய இடம், அதனால தான் அரசியலுக்குரிய இடம் எது? சிம்ம ராசி. நெருப்பு, கோபம், வேகம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். ஏற்கனவே அஷ்டமத்து சனி, ஏற்கனவே மகம் பூரம் உத்தரம். அப்போ மகம் பூரம் உத்தரம் கவலையே படாதீங்க. எந்த தொழில் செஞ்சால் கொஞ்சம் கவனத்தோடு, அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செய்தால் இந்த ஆடி மாதம், ஏன்னா இந்த ஆடி மாதம் கடகத்துக்கு அடுத்து உங்களுக்கு தானே ஆவணி தானே வர்றாரு. சூரியன் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். கடகத்தில் இருக்கார். இப்போ வந்துடுவார். அடுத்த 30 நாள் கழித்து, 31 நாள் கழித்து, 30 நாள் கழித்து வந்துடுவார். அப்போ வரும்போது நிச்சயமாக இந்த ஆடி மாதமே அந்த தெளிவை கொடுக்கும். இந்த ஆடி மாதமே நல்ல புரிதலை கொடுக்கும். ஆடி மாதமே உங்களுடைய ஜன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியை கணக்கீடு பண்ணிக்கிட்டா நிச்சயமாக சிம்மராசி நேயர்களுக்கு நெருப்பு சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம், நிர்வாகம் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம். அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா அஷ்டம திசை நடக்கிறதுனால அகலக்கால் வைக்காதீங்க. கேதுக்கும் சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்காங்க. இன்றைக்கி
17:7 கேதுவும் சுக்குன்னு இருக்காங்க. மோகத்துக்குரியவனும் ஞானத்துக்குரியவனும். எப்படி? மோகத்துக்குரியவனும் போகத்துக்குரியவனும் ஞானத்தின் தந்தை கேது, தியானத்தின் தியாகி கேது. அப்போ அவரோடு இருக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு நிச்சயமாக குடும்பத்தில் கவனமாக இருக்கும். பெரும்பாலும் கடகமும் சிம்மமும் 7ஆம் இடத்து அதிபதி பாவி, 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக இருப்பதனால் குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி குடும்பத்தில் கவனமாக இருந்துக்கிட்டு மேற்கண்ட தொழில்கள் மட்டும் சுருக்கமாக அடக்கமாக செஞ்சுட்டு வந்தால் இந்த ஆடி மாதம் ஒரு வெற்றிக்குரிய மாதமாக மாறும். சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி மட்டும் பயப்படாதீங்க. புதுசாக மட்டும் தயவு செய்து ஆரம்பிக்காதீங்க. புதுசாக எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி ஆரம்பித்தா அது நாங்கள் பொறுப்பு அல்ல. தசாபத்தியை பார்த்தாலும் உங்கள் வீட்டில் வேறு ஆள் யாராவது இருக்காப்பாங்க. விருச்சக ராசி இருக்காங்களா? மீனராசி கூட கொஞ்சம் கவனம் தான். விருச்சக ராசி இருக்காங்களா? தனுசு இருக்காங்களா? மகரம் இருக்காங்களா? அப்படி ராசியில் வச்சுட்டு வேணால் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய தொழில், ஒரு ஹோட்டலோ, ஒரு மினி ஹோட்டலோ, ஒரு மெஸ்ஸோ ஏதோ ஒன்று வைக்கலாம். உங்களுக்கு ஒரு அரசு சம்மந்தப்பட்டது, அது அரசு சம்மந்தப்பட்டது ரொம்ப கொஞ்சம் எக்ஸாமினேஷன் கடுமையாக படித்தா பாஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரில வந்தால் இந்த ஆடி மாதம் ஒரு மகத்தான மாதமாகத்தான் நிச்சயமாக நேயர்களுக்கு இருக்கும். நேயர்களுக்கு கண்டிப்பாக சிம்மராசி கண்டிப்பாக நேருக்கு நல்லா இருக்கும். அதை விட உங்களுக்கு சத்தமாக இந்த வக்கரம், சனீஸ்வருடைய வக்கரமும் உங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்டப்பை கொடுக்கும். சனி வக்கரம் உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பை கொடுக்கும், மாற்று கருத்து அல்ல. எனவே சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அகலக்கால் மட்டும் வச்சுதாங்க. அஷ்டமத்து சனி இல்லையா? சனீஸ்வரர் அவர் செய்கிறத செய்வார். நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அவர் கண்ட்ரோல் போயிட்டோம்னா நம்மளை மாட்டிக்கிறோம். அதனால் சிம்மராசிக்கு இந்த மாதம் ஆடி மாதத்துக்கு கண்டிப்பாக இருப்பதை கொண்டு சிறப்புடன் நடத்தும் இலக்கணம் படித்தவர் யாருன்னா சிம்மராசி நேயர்கள். அதில் மாற்றுக்கருத்து அல்ல. பைரவர் வழிபாடு ஏன்னா நவக்கிரகங்களுக்கு தலைவர் அவர் தான். அதனால் பைரவர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. விநாயகப் பெருமான் நல்லா கும்பிடுங்க. பைரவர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அப்படி பண்ணி வந்தால் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி, இந்த ஆடி மாதம் நடக்கக்கூடிய உங்களுடைய கேரியர் ரொம்ப மோசமாக, என்ன ஆடி மாதத்தில் எதுவுமே கிடைக்கல சார், ரொம்ப சிரமப்படுறோம். இயற்கையே நமக்கு எதிரியாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.